ஜீவன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது 2026 வாக்குப்பதிவு சதவீதத்தை நம்ம எந்த தேர்தலோட ஒப்பிடலாம்? 2021 சட்டமன்ற தேர்தலா, 2024 நாடாளுமன்ற தேர்தலா? இல்லை, இந்த தேர்தலில் வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அதிமுகவினுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது அவர்களுடைய இயல்பான வாக்கு விழுக்காடிலிருந்து கணிசமாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தன்மையிலேருந்து தான் நம்ம அணுகணும். ஆனால் 2021 அப்படி ஒன்றும் அதிமுக வாக்கு விழுக்காடு சரியில்லையே. ஒன்றும் இல்லாமல் 75 சீட்டுங்கிறது மிகப்பெரிய எதிர்க்கட்சி, அந்த லெவலில் தான் இருந்தாங்க. 2021 எடப்பாடி ஆளுமையானவரா அப்படி இப்படின்னு 1000 விமர்சனம் இருந்தாலும் 75 சீட்டு அவங்க மட்டும் தனிச்சு 63 65 சீட்டு வாங்கியிருந்தாங்க. மேற்கு மண்டலத்தில் சேலம்லாம் சென்டம் அடிச்சிருந்தாங்க. சேலம் கோயம்புத்தூர்லாம் செண்டம்ங்கிற மாதிரி மார்க் வாங்கியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் 2026 ரொம்ப ஒரு கவலை தரத்தக்க நிலையில் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு தான் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். அது நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால நான் 2021 இது நீங்கள் ஒப்பிடும்போது அந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், அமமுக இப்போ இல்லை, இப்போ அமமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. சேர்ந்தா டெல்டாலையும் தெற்குலையும் பலம் பெறணும். ஆனால் அந்த நேரம் பார்த்து சசிகலா அவர்களுடைய வாக்கு பிரிப்புங்கிறது இவங்க அமமுக சேர்ந்ததை வந்து அது ஈடுகட்டுற மாதிரி அது தனியாக பிரிஞ்சிருக்கு. பாமக இருப்பது வட தமிழகத்தின் பலம் தான், இருந்தாலும் ராமதாஸ் போட்டியாக நிற்கிறாரு. ஆனாலும் அன்புமணி கையில் தான் கட்சி கட்டமைப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ராமதாஸ் ஓரளவுக்கு அந்த இமேஜ் பிரித்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாமக அங்கே சேர்ந்து எடப்பாடியும் பாமகவும் சேர்ந்து இருந்தது. கடந்த முறை வட தமிழகத்தில் வன்னியர்கள் மத்தியில் பெரிய அளவில் எடப்பாடிக்கு வந்து வாக்குகளை வாங்கி தந்தது. ஆனால் இந்த முறை அந்த 10.5ங்கிற ஃபேக்டரே பேசலை. அப்புறம் இன்னொன்று, தேமுதிக கடந்த முறை இல்லாதது இந்த முறை இவங்களுக்கு வந்திருக்கு திமுகவுக்கு. அப்போ அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கடந்த முறை அதிமுகவுக்கு பலமாக அமைந்த அந்த வன்னியர் கவுண்டர் பெல்ட் பகுதியில் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஈடு கொடுக்குற இடத்துல தேமுதிகவை சேர்த்திருப்பதுங்கிறது அதுவும் பாமகவுக்கு குறிப்பாக ஒரு பின்னடைவாக அமையும். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை திமுக அதிமுக அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி விஜய் ஃபேக்டர் வந்தது யாருடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அது நீங்க அது யாருடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறது ஒரு அம்சம். ஆனா வாக்கு சதவீதம் கூடியதற்கே ஒரு புது கட்சி, அந்த கட்சியினுடைய வரவு, அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம், இதுதான் ஒரு நம்பர் ப்ரொஜெக்ஷனுக்கு காரணம். அது கூடுதலாக வாக்குகள் பதிவானதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்கிற பார்வைகளும் இருக்கு. இல்லை, அது வந்து எந்த அடிப்படையிலே தரவுகள் அடிப்படையில் உறுதியாகலை. அதாவது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போலிங் நடக்கும்போது அந்த 1 மணி 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 2001 1 மணிக்கு 33%, இப்போ பார்த்தீங்கன்னா 44. அப்போ கடுமையாக விஜயோட ஃபேக்டருங்கிற மாதிரி ஒரு இது உணர்வு வந்துருச்சு. கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து எஸ்ஐஆரில் எவ்வளோ இருந்து எவ்வளோ போயிருக்கிறாங்க. 6 கோடி சொச்சம் இருந்துலேருந்து 5 கோடியாக மாறி இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சத்துக்கிட்ட வாக்குகள் போயிருக்கு. எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னு பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. வாக்குகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கலை. வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. விஜயால வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்களா? அது உண்மை கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறது அரசியல் கிடையாது, கணக்கை சொல்கிறேன். என்ன நடந்திருக்கோ எல்லாம் எல்லார் கையிலையும் அந்த டேட்டா இருக்குது. 2026 எவ்வளோ வாக்குகள் இருந்தது, எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ 23 லட்சமோ என்னமோ தான் ஓட்டு கூடுது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 25 லட்சம் 35 லட்சம். விஜயகாந்த் அவர்கள் வந்த போதெல்லாம் அதிகமாக வாக்குகள் கூடியிருக்கு. விஜயகாந்த் வந்த போது அதிகமாக 50 லட்சம் வாக்குகள் கூடியிருக்கு 2006 எலெக்ஷன்ல. அப்படி ஒரு ஆர்வம் விஜய் வந்த போது வரலையே. இப்ப இவங்க சொன்னபடி ஓட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. அவங்களுக்கு அந்த கணக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ 6 கோடியே இருந்தப்ப நீங்கள் 4 கோடி வாங்குறது வேற, 5 கோடியாக இருந்தப்போ 4 கோடி வாங்குறது வேறனா அந்த வித்தியாசம் புரியாமல் எப்படியோ ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கலன்னு அவங்க மேத்தமெட்டிக்ஸ் பேசுறாங்க. அவங்க தலைவரும் அதே மாதிரி தான் பேசுறாரு. பட் அது உண்மையே. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடுறீங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அது எஸ்ஐஆருக்கு முன்னாடி நடந்த தேர்தல் தான். அப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா போட்டியில இல்ல. ஆனா அந்த தேர்தலை ஒப்பிடும்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை கூடுதலா 51 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற அம்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, 51 லட்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அதிகரிக்குது. இப்போ மக்களவை தேர்தல் அப்படிங்கிற கான்செப்டை எனக்கு இதை எதையும் தனியாக பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு பெரிய வேறுபாடாக இருக்காது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் பார்ப்பாங்க, மக்களவையில் காங்கிரஸா பிஜேபியான்னு பார்க்கும்போது காங்கிரஸை தான் மக்களவை தேர்தலை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க. பிஜேபி இருக்கிற அணியை ஏற்றுக்கவே மாட்டாங்க மக்களவையில். அப்படி பார்க்கும்போது மோடி வர்சஸ் ராகுலுங்கிறப்ப மக்களவையை பொறுத்தவரை உங்களுக்கு ராகுலுக்கு வந்து அதிகமாக செல்வாக்கு இருக்கும். அதே சட்டமன்றம்னு பார்க்கும்போது உங்களுக்கு திமுகவா அதிமுகவன்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அந்த அதிகரித்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறத நான் இயல்பான விஷயமா தான் பார்க்குறேனே ஒழிய அது பெரிய விஜய் ஃபேக்டரா நான் பார்க்கல. இன்னொன்னுங்க,
நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம், இந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அந்த நலத்திட்டங்களால் பலன் பெற்ற பெண்கள் பெரும்பாலும் திமுக குடும்பத்தையோ திமுகவுக்கு பாரம்பரியமா வாக்களிப்பவர்களோ கிடையாது. கிராமப்புற பெண்கள்னாலே உங்களுக்கு ரெட்டலைக்கு வாக்களிப்பவர்கள் தான் கணிசமா பெரும்பாலும். அது எம்ஜிஆர் ஓட் பேங்க், கலைஞர் ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் வந்து இப்போ வந்திருக்கு. ஏன்னா மாசம் 2000 பெற்றுக்கொண்ட பெண்கள், அந்த பெண்களை நீங்க பெருசா ஐடியாலஜியாக வகைப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் கட்சி, சூரியன் கட்சின்னு பேசக்கூடிய சராசரி மக்கள் பல பேர் இந்த முறை வந்து இது நமக்கு தொடரணும்னா இந்த ஆட்சி வேணுங்கிற அடிப்படையிலேயே வாக்களிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அது அந்த கான்செப்டை யாருமே பேசுறது இல்லை. இளைஞர்கள் என்றால் பெண்கள் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான சில நலத்திட்டங்கள் கண்டிப்பா, ஏன்னா அது பெண்களை குறி வச்சு நிறைய நடந்திருக்கு. 1,31,00,000 பயனாளிகள்ங்கிறது கணக்கு வருது. 1,30,00,000 பேரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அல்லது இந்த பணம் வேணுங்கிற உணர்வுடன் வந்து விஜய்க்கு வாக்களிக்க போறாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த மகளிர் பேருந்து அதே கேள்வி அப்படியே நம்ம எதிராக வச்சோம்னா இப்ப அவ்வளவு பயனாளிகளும் திமுகவுக்கு வாக்களிப்பாங்களா? அப்படி சொல்ல வரல. ஆனா நான் சொன்ன வந்து கான்செப்ட் அதுதான். அது திமுக ஓட் பேங்க் இல்ல, பாரம்பரியமா டிஎம்கே ஓட் பேங்கோ கலைஞர் ஓட் பேங்கோ இல்ல, அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட் பேங்க். அது இப்ப ஸ்டாலின் காலத்துல இந்த நலத்திட்டங்கள் மூலமா மட்டுமே வந்திருக்கு. அது 2021 ஸ்டாலினுக்கு கிடைக்கல. 2021 அந்த ஓட் பேங்க் ஸ்டாலின் கிடையாது. முதன்முறையா வரும்போது இந்த 5 ஆண்டுகள்ல அந்த நலத்திட்டங்கள் மூலமா மட்டும் அவர் பெற்றிருக்கிறாருங்கிறேன். ஓகே, சரி, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து களம் காண்கிறது. அப்ப இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அப்படின்னு திமுக பாஜகவை எதிரியாக முன்வைத்து களத்தை கண்டாலும் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுல தான் அதிமுகவினுடைய பரப்புரை இருந்தது. ஆனா அந்த தேர்தலை ஒப்பிடும்போது நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கூடுதலா ஒரு 51 லட்சம் வாக்குகள் கூடுதலா பதிவாகி இருக்கு. அப்படிங்கறத யாருக்கு சாதகமானதா பாக்குறீங்க? நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 6,40,00,000 பேர் வாக்களிச்சாங்க. சரி, அதுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 பேர் வாக்களிச்சாங்க. ஆனா தோராய வாக்களிக்கல, அது வாக்காளர்களின் எண்ணிக்கை. வாக்களித்த நம்பர் தோராய வாக்காளர்கள், தகுதி வாய்ந்த தோராய வாக்காளர்கள் அப்படின்னு 6,39,00,000 தமிழ்நாடு தேர்வாணையம் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் தீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததுக்கு பிறகு அது வந்து 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். திரும்ப அது ஒரு 16 லட்சம் பேர் போய் 5,73,00,000 பேர் தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம். இப்போ இதில் புதிய வாக்காளர்கள் மட்டும் சார் 18 வயது 19 வயது நிரம்பியவர்கள் 14 லட்சம். ஆனால் 2021 எவ்வளவு வாக்கு சதவீதம்? அதை காட்டிலும் 2024 70%, 2026 85%. அப்ப 15% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனா இங்க இந்த தேர்தலை பொறுத்தளவுல இப்ப எடுத்த உடனே நண்பர் ஜீவ சகாப்தன் சொன்னாரு,